வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சுளுக்கு, பிடிப்பு, வீக்கம் இது போன்ற ஒரு 10 வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள், சிரங்கு. சிரங்குன்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். இது அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு வார்த்தை. இது ப்ளூரல் நினச்சிடாதீங்க. சிரங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கே ஸ்கேபிஸ் என்று இந்த வேர்டை தான் நாம் பயன்படுத்தணும். தமிழில் கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடலில் எங்கேயாவது கட்டி இருந்ததுன்னா அதை நம்ம தமிழில் கட்டின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். இதவே ஆங்கிலத்தில் டியூமர் அப்படின்னு சொல்லணும். டியூமர். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறவங்க அதனால் இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோம். இது அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இந்த எம்ஓ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் யூ வராது. ஓகே, TUMORனு வரும் அமெரிக்கன் இங்கிலீஷில். சின்ஸ் வி ஆர் த ஃபாலோயர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஸ்பெல்லிங், ரைட்? மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தை வீக்கம். இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பல்ஜ் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உன் கையில் வீக்கம் இருக்குது, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? தெர் இஸ் அ பல்ஜ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் அ பல்ஜ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். லுக் அட் த ஃபோர்த் வேர்டு, பிடிப்பு. திடீர்னு சதைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான இறுக்கத்தை தான் பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிடிப்பு என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கிராம்ப் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, கிராம்ப். இதுதான் 5வது வார்த்தை, சுளுக்கு. நரம்பு ஒரு மாதிரி சுருண்டுக்குருச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சுளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சுளுக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஸ்ப்ரைன் என்ற இந்த வேர்ட் பயன்படுத்தலாம், ஸ்ப்ரைன். புண், எல்லாருக்குமே தமிழில் தெரிஞ்ச ஒரு வார்த்தை புண். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் சோர் அப்படின்னு சொல்லலாம். சோர். கையில் புண்ணு இருக்குது, காலில் புண்ணு இருக்குது, இப்படி நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம், சரியா? ஸோ அந்த புண்ணுக்கு தான் இங்கிலீஷில் சோர் என்ற இந்த வேர்ட் பயன்படுத்தணும். காயம், இதுதான் 7th வேர்டு. இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம், இங்கே பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காயம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இன்ஜுரி என்ற இந்த வேர்ட் பயன்படுத்தலாம். ஓகே, இன்ஜுரி. நிறைய வார்த்தைகளுக்கு மீனிங் இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகள் கற்றுக்கொள்வது நல்லது. இந்த வார்த்தையை பாருங்கள், தீக்காயம். இதுக்கு முன்னாடி காயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஜுரி அப்படின்னு பார்த்தோம். தீக்காயம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எந்த வேர்டு யூஸ் பண்ணணும்? பேர்ன் என்ற இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், பேர்ன். தீக்காயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ப்ளூரலில் சொல்கிறதா இருந்தால் இந்த பேர்னோட ஒரு எஸ் சேர்த்துக்கிற வேண்டியது, பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மச்சம், இதுதான் நாம் பார்க்கக்கூடிய 9th வேர்டு. மச்சம் சொல்கிறதுக்கு மோல். இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுடைய அங்கு அடையாளங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த மச்சமும் தழும்பும் எங்கே இருக்குன்னு நமக்கு செக் பண்ணி எழுதி வைப்பாங்க நம்மளுடைய டிசியில். ஸோ இந்த மச்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மோல் என்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தழும்பு அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய கடைசி வார்த்தை இதுதான், தழும்பு. தழும்புன்னு சொல்கிறதுக்கு ஸ்கார் என்ற இந்த வேர்டை இங்கிலீஷில் பயன்படுத்திக்கலாம். ஸ்கார் அப்படின்னாலே தழும்புன்னு தான் அர்த்தம். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை சேரும். நீங்களும் எளிமையாக பார்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.